எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. இந்த வாரம் இனிய வாரம் என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரம் அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா சரியாக 26/7/2026 ஞாயிற்றுக்கிழமை முதல் 1/8/2026 சனிக்கிழமை வரையும் கோச்சார கிரகங்கள் அதனுடைய அமைப்புகள் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போகின்ற செயல்பாடுகள். ஏன்னா கோச்சார கிரகங்களை வச்சுதான் நம்ம என்ன பண்றோம், இந்த வார பலன் பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கிரகங்கள் நம்முடைய 12 ராசி அன்பர்களுக்கும் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாங்க, உங்களுக்கு என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்க போறாங்கிறத தெளிவா பார்ப்போம். வீடியோ முழுமையா பாருங்க. ஸோ ரெகுலரா என்ன பண்ணுங்க, நம்முடைய வார பலனுக்கு கொஞ்சம் அதிகமா ஆதரவு கொடுங்க. ஸோ நீங்க கொடுக்க வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்துகிட்டே இருக்கும். ஸோ மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நீங்க என்ன பண்ணலாம், இந்த வாரத்துல என்னென்ன விஷயங்கள் செய்யலாம், யார் யாரெல்லாம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிற பத்தி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தைரியம் தன்னம்பிக்கை என்ற மிகப்பெரிய தாரக மந்திரத்துக்கு சொந்தக்காரனான நம்முடைய மேசராசி என்பவர்களுக்கு இந்த வாரத்துல பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை முதல் திங்கட்கிழமை மதியம் வரையும் கொஞ்சம் பொறுமையா எங்களுக்கா எப்படி சார் வரும், நாங்கெல்லாம் பொறுமையாவே இருக்க மாட்டோமே, எங்களுக்கு தான் பட்டுன்னு கோவப்படுத்துற அளவுக்கு நிறைய விஷயங்கள் செய்யறாங்களே, நாங்க எவ்வளவுதான் மனசை கண்ட்ரோல் பண்ணி வச்சாலும் சில நபர்களுடைய செயல்பாடை பார்த்து எங்களால ஜீர்ணிக்க முடியாம நாங்க கோவப்பட்டுறோமே, இன்னும் இந்த வாரத்துல முதலே எங்களுக்கு சந்தோஷமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். உண்மையிலேயே உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை முதல் திங்கட்கிழமை மதியம் வரையும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. திங்கட்கிழமை மதியம் வரையும் என்ன பண்ணுங்க, பொறுமையா நிதானமா இருங்க. யாராச்சும் உங்களுக்கு உசுப்பேத்த விடுற மாதிரி கோவப்படுத்துற மாதிரி ஏதாவது பேசுனாங்கன்னா ஒண்ணுமே செய்யாதீங்க, அசால்ட்டா விட்டுருங்க, காதுலயே வாங்காதீங்க. சரியா? அவங்க விஷயத்த காதுல வாங்கினாதான் பிரச்சனை. யாராவது பிரச்சனைன்னு உங்களோட கூட்டா கூட நீங்க என்ன பண்ணுங்க, முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் உங்க மனதை சிறிதல்ல கொஞ்சம் பெரிதா கஷ்டப்படுத்துற மாதிரி காயப்படுத்துற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ நீங்க இந்த 1.5 நாள் அதாவது திங்கக்கிழமை மதியம் வரையும் பொறுமையா இருந்துட்டீங்கன்னா திங்கக்கிழமைக்கு மேல உங்க காட்டுல மழை தான். நீங்க திடீர்னு ஒரு வெளியூரோ வெளி மாநிலமோ வெளிநாடுக்கோ பயணம் செய்வதற்கான வாய்ப்புகள் கிரகங்கள் என்ன பண்ணுது, உங்களுக்கு அதிகமா கொடுக்குது. ஸோ உங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை மிகப்பெரிய மாற்றத்தை நீங்க மேக்சிமம் செவ்வாய்க்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரையும் நீங்க என்ன விஷயங்களை யோசித்து ரொம்ப பொறுமையா இருந்தீங்களோ அத்தனை விதமான விஷயங்களும் அற்புதமாக நடக்கக்கூடிய வாரம் தான் இந்த வாரம். இந்த 5 நாளும் உங்க காட்டுல மழை தான். புரியுதா? ஸோ இந்த 5 நாள்ல மிக முக்கியமான முடிவு எடுப்பீங்க. ஸோ அந்த முடிவின் மூலமாக உங்களுக்கு பெரிய மாற்றம் பெரிய முன்னேற்றம் வருவதற்கான வாய்ப்புகளும் சூப்பரா இருக்கு. ஸோ நம்மளுடைய மேசராசிக்காரங்க இந்த ஞாயிற்றுக்கிழமையும் திங்கக்கிழமையும் காலையில எழுந்துச்சு உங்க வீட்டு பக்கத்துல இருக்க சிவ ஆலயங்கள்ல போய் பைரவரை பார்த்து மனசார கும்பிடுங்க. அப்ப இந்த வாரத்தை உங்கள்கிட்ட ஒப்படைக்கும்பா, நீங்க என்னை பார்த்துக்கோங்க, நீங்க தான் எனக்கு பொறுப்புன்னு பைரவரை பார்த்து மனசார கும்பிடுங்க. அப்புறம் உங்க வீட்டு பக்கத்துல இருக்க ஏதாச்சும் தெருகளில் உள்ள நாய்களுக்கு பிஸ்கட் வாங்கி போடுங்க. ஓகேவா? ஸோ இது 2 பண்ணீங்கன்னா கட்டாயமாக உங்க லைஃப்ல வாரம் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான வாரமாக இருக்கும் என்பது உண்மை. ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் பாத்தீங்கன்னா ஒரு 2 பகுதியா பிரிச்சுக்கலாம். ஸ்டார்டிங் கொஞ்சம் நிதானம். புரியுதா உங்களுக்கு? அதாவது ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து திங்கக்கிழமை மதியம் வரையும் என்ன பண்ணலாம், கொஞ்சம் அப்படியே மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். திங்கக்கிழமை மதியத்துல இருந்து திங்கக்கிழமை அதாவது சரியாக 27/7/2026 திங்கக்கிழமை மதியத்திலிருந்து புதன்கிழமை ஒரு ஈவினிங் வரையும் என்ன பண்ணக்கூடாது, அவசரப்படக்கூடாது. யாருடைய அன்புக்கும் என்ன பண்ணக்கூடாது, எதிர்பார்த்திருக்க கூடாது. உங்களை சும்மாவே இல்லாமல் ஏதாவது மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி ஏதாவது ஒரு அழுத்தம் கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒரு தூண்டுதல் ஏற்படுத்துவாங்க.
அதாவது அவங்க அழுகுற மாதிரி அழுது உங்களை கவலைப்பட வச்சு அதில் குளிர் காயக்கூடிய சூழ்நிலையெல்லாம் என்ன பண்ணுவாங்க, புதன்கிழமை மதியத்துக்குள்ள சாயங்காலத்து வரையும் மேக்சிமம் இந்த வேலையெல்லாம் சதித்திட்டு இருந்துட்டுவாங்க. ஸோ நீ என்ன பண்ணணும், சிறுவண்டு சிக்கும் சிறுத்தை சிக்காது அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணணும், ஜம் பண்ணி ஓடிடணும். இல்லை என்ன பண்ணுவாங்க, உங்களை சிக்க வச்சிருவாங்க. எல்லாமே என்ன பழமொழி சொல்லுவாங்க, சிறுத்தை சிக்கும் சிறுவண்டு சிக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் சிறுவண்டு கிடையாது, நீங்கள் சிறுத்தை மாதிரி சீறி பாய்ஞ்சிங்கன்னா ஒரு நாள் நிற்க முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணக்கூடாது, யாருடைய பேச்சுக்கும் செவி சாய்க்கிறது, யாராவது ஒருத்தவங்க கவலைப்பட்டு வந்தாங்கன்னா கொண்டு வந்து நின்னாங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்யணுங்கிறத நினச்சிட்டு போய் உங்களுக்கு நீங்களே பிரச்சனை உண்டு பண்ணிடக்கூடாது. புதன்கிழமை சாயங்காலத்துக்கு மேலே இந்த வாரத்தில் நம்ம ரிஷபராசி என்பவர்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு வீட்டுக்கு சார்ந்த பொருட்கள் இந்த வாரத்தில் என்ன பண்ணுவீங்க, வாங்குவீங்க. ஸோ அதற்கான சூழ்நிலைகள் கிரகங்கள் உங்களுக்கு என்ன பண்ணுது, அற்புதமாக கொடுக்குது. ஸோ ஆடம்பரம் சார்ந்த பொருட்கள், அதாவது வாகனங்கள், செல்ஃபோனு, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான வீட்டில் உள்ள பர்னிச்சர் பொருள், ஸோ இதெல்லாம் ஏதேனும் வாங்கணும்னு ஐடியா இருந்தால் புதன்கிழமை ஈவினிங் மேலே சரியா கட்டாயம் என்ன பண்ணலாம், நீங்கள் வாங்கலாம். வாங்கி அதை வந்து வாங்குவது மூலமாக ஒரு பயனுள்ள விஷயம் நடக்கும். ஆனால் அந்த புதன்கிழமை ஈவினிங் முன்னாடி எதையேனும் அவசரப்பட்டு எந்த பொருளும் வாங்கிட வேண்டாம். செல்ஃபோனே வாங்கணும்னு நினச்சாலோ, இல்லை ஒரு வீட்டுக்கு தேவையான ஃப்ரிட்ஜோ ஏசியோ, ஸோ ஏதோ ஒரு பொருள் வாங்கணும்னு நினச்சாலும் புதன்கிழமை 5 மணிக்கு முன்னாடி வாங்க வேண்டாம். அதுக்கு முன்னாடி வாங்கும்போது என்ன ஆகும்னா, வாங்கி வீட்டுக்கு கொண்டு வந்துடுவீங்க, ஒர்க் பண்ணுற மாதிரி ஒர்க் பண்ணோம், ஸோ பலபடியும் ஃபால்ட் ஆகும். சரியா, அதனால் கொஞ்சம் அந்த புதன்கிழமை மாலை பொழுது வரையும் பொறுமையாக இருந்துருங்க. மாலை பொழுதுலேருந்து சனிக்கிழமை எண்டு வரையும் நீங்கள் என்ன விஷயங்களுக்கு எதிர்பார்த்து காத்திருந்தீங்களோ அத்தனை விதமான அற்புதமான விஷயங்களும் உங்களுக்கு செயல்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த சந்திராஷ்டமம் இருக்கக்கூடிய அந்த 2 நாள் என்ன பண்ணணும்னா, மேக்சிமம் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க பெருமாள் கோயில் போய் அங்கே போய் பார்த்துட்டிங்கன்னா கொடி மரத்துக்கிட்ட ஒரு 10 நிமிஷம் உட்காந்து நல்லா தியானம் பண்ணுங்க. அவர் மனசார அங்கே உள்ள நம்மளுடைய பெருமாளை மனசார வேண்டி ஒரு 10 நிமிஷம் இந்த வாரத்தில் இந்த சந்திராஷ்டமம் என்னை பாதிக்காமல் எனக்கு நல்லது பண்ணுறதுக்கு நீங்கள் உதவி செய்யணும் அப்படின்னு கும்பிட்டு வாங்க. கண்டிப்பாக சூப்பராகவும் சிறப்பாக இருக்கும். மிதுன ராசி அன்பர்களாக உங்களுக்கு கற்பனையில் அத்தனை விதமான கோட்டையும் கட்டக்கூடியவர்கள் நீங்கள். தற்போது பல கோட்டைகள் கட்டும்போது அதில் ஓட்டையை போட்டு உங்களை ஆட்டையை போட்டவர்கள் அதிகம். இதுதான் உண்மை. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து, அதாவது சரியாக 26/7/2026 ஞாயிற்றுக்கிழமை முதல் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமை சாயங்காலம் வரையும், அதாவது டேட் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 29 நைட்டு வரையுமே வச்சுக்கோங்களேன், ஒரு 5 மணி 6 மணி வரையும் வச்சுக்கோங்க. ஸோ இந்த காலகட்டம் வரையும் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் லைஃப் ஸ்டைலை நிர்ணயம் பண்ணுறதுக்கான எந்த ஆப்ஷனும் ரெடி பண்ணலாம். உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிருக்க சில நபர்களுடைய சூழ்ச்சியை கண்டுபிடிச்சிருவீங்க. உங்களை வந்து ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு மிகப்பெரிய பொறுப்பு ஒப்படைப்பாங்க. உங்களை டெஸ்ட் பண்ணுவாங்க, நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, நீங்கள் எந்த மாதிரி ஒரு கரெக்டாக இருக்கீங்களா என்னங்கிறத உங்களை டெஸ்ட் பண்ணுவாங்க. இதில் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுன்னா முழு மனதோடு என்ன பண்ணுங்க, என்ன வேலை கொடுத்தாலும் சரி, உங்களுடைய மேல் அதிகாரியாக இருக்கட்டும், உங்கள் ஓனராக இருக்கட்டும், என்ன வேலை கொடுத்தாலும் சரி தைரியமாக தன்னம்பிக்கையாக எடுத்து நடத்துங்க. தைரியமாக தன்னம்பிக்கை உங்களால் முடியுங்கிறத நம்பிக்கையோடு செய்யுங்க. நீங்கள் செஞ்சு பாருங்க, இந்த வாரத்தில் நீங்கள் உண்மையாக வேலை பார்த்ததுக்கான அங்கீகாரம் கிடைக்க போகுது. இங்கே அதான் பெரிய விஷயம். ஏன்னா நீங்கள் மிகப்பெரிய ஹார்ட் ஒர்க்கர், மிகப்பெரிய அதிகமாக இன்வால்மெண்ட்டாக வேலை பார்க்க உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கல. ஸோ இதுதான் பெரிய வருத்தம். இந்த வருத்தத்தை மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை திட்டமிடுங்க, திங்கக்கிழமை வந்து செயல்படுத்துங்க. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமை ஈவினிங்குள்ளேயே நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். சரி சார் இப்போ நான் பண்ணிட்டேன், ஆனால் புதன்கிழமை மாலை பொழுதுக்கு மேலே ஏதேனும் டிஸ்டர்பன்ஸ் இருக்குமான்னா உண்மையிலேயே புதன்கிழமை மாலை பொழுது ஒரு 5 மணிலேருந்து 6 மணிக்கு மேலே உங்களுக்கு சந்திராஷ்டமம். சரி, எந்த காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளான் பண்ணாதான் ஒன்று நீங்கள் புதன்கிழமை முடிச்சுக்கணும். புதன்கிழமைக்கு மேலே அந்த விஷயங்கள் தொடருது அப்படின்னா
மேக்சிமம் என்ன பண்ணுங்க, ஒரு 2 நாள் பொறுமையாக அது அவசரமே பட வேண்டாம், ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஏன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் கரெக்டாக பக்காவாக பிளான் பண்ணி கொண்டு போவீங்க, வெள்ளிக்கிழமை மயத்துக்குள்ளே நீங்கள் போட்டதை போல அடிச்சுடுவாங்க. நம்ம சூரி சார் வந்து பரோட்டா சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுவார், பலபடி போராடி நம்ம வந்து பரோட்டா சாப்பிட அப்படிம்பார்ல, அதே மாதிரி உங்களை செஞ்சுருவாங்க. ஸோ அதனால் மேக்சிமம் நம்முடைய மிதுன ராசிக்காரங்க புதன்கிழமை மாலை 5 மணிக்கு மேலே வெள்ளிக்கிழமை மதியம் வரையும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருந்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய, முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான வாரமாக இருக்கும் என்பது உண்மை. ஸோ உங்களுக்கான இந்த சந்திராஷ்டமம் வரக்கூடிய இந்த 2 நாட்களில் ஸோ நீங்கள் என்ன வழிபாடு செய்யணும்னா, உங்கள் ஊர் எல்லையில் உள்ள காவல் தெய்வமான கருப்பசாமி, ஐயனார் அல்லது நம்மளுடைய பத்ரகாளியம்மன், ஸோ இப்படி காவல் தெய்வங்களை போய் மனசார பார்த்து வழிபாடு செஞ்சுட்டு அங்கே உள்ள குங்குமத்தை வாங்கி உங்கள் சட்டப்பையில் வச்சுக்கோங்க. ஓகே, இதை செஞ்சு பாருங்கள். சந்திராஷ்டமம் உங்களை பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாமல் சங்கடப்படாத ஒரு வாரமாக உங்களுக்கு கொடுக்கும் என்பது உண்மை. கடகராசி என்பவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் தொடக்கத்திலிருந்தே ஒரு அற்புதமான வாரம். நீங்கள் ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயங்களை இந்த வாரத்தில் என்ன பண்ண போறீங்க, ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமைக்குள்ள ப்ராசஸ் சக்ஸஸ் பண்ண போறீங்க. ஆனால் என்னன்னா, இந்த வெள்ளிக்கிழமை மதியம் வரையும் நீங்கள் என்ன ப்ராசஸ் பண்ணாலும் கொண்டு போகலாம், உங்களால் முடியும். நீங்கள் இந்த இடத்துல வந்து ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து மேக்சிமம் வெள்ளிக்கிழமை வரையும் யாரையும் முழுமையாக நம்பாதீங்க, உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுக்கோங்க. உங்களால் முடியும், உங்களால் செய்ய முடியுங்கிற தன்னம்பிக்கையோட செய்யுங்க. முடிஞ்ச அளவு வெள்ளிக்கிழமை மதியத்துக்குள்ள நீங்கள் நினைச்சதை முடிச்சிருவீங்க. நினைச்ச மாதிரி நினைச்ச விஷயங்களை முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு சூப்பராக இருக்குது. அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அப்பா உறவு வகை மூலமாக, அதாவது உங்கள் அப்பா கூட பிறந்த சொந்த பந்தத்தின் மூலமாக ஏதேனும் ஒரு மன அழுத்தங்கள், ஏதேனும் சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்குது அப்படின்னா, அது இந்த வாரத்தில் 2 பேரும் உட்கார்ந்து, அதாவது நீங்களும் அந்த ஆப்போசிட்டில் உள்ள நபர்களும் அமர்ந்து பேசி சுமூகமாக 2 பேருக்கும் சமரசமாக முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிரக ரீதியாக ஏற்படுது. அதுபோல் கடகராசி என்பவர்களுக்கு இந்த வாரத்தில் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் உறுதியாக இருக்குது. பைக் வாங்க போகிறீங்களா, கார் வாங்க போகிறீங்களா, அல்லது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதேனும் வாகனம் வாங்க போகிறீங்களா, வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை இருக்கனால என்ன பண்ணலாம், இந்த வாரத்தை நீங்கள் பயனுள்ள வாரமாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா சிறப்பாக இருக்கும். மேக்சிமம் வெள்ளிக்கிழமை மதியத்துக்கு மேலே உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ அப்போ என்ன பண்ணோம், இந்த வெள்ளிக்கிழமையிலேருந்து மதியத்துலேருந்து சனிக்கிழமை ஃபுல்லாக என்ன பண்ணோம், கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக காத்திருக்கணும். ஸோ பொறுமையாக நிதானமாக காத்து செயல்பட்டீங்கன்னா, அவசரப்படாமல் செயல்பட்டீங்கன்னா, இந்த வாரத்தில் உங்களுக்கு ஏதேனும் சின்ன சின்ன மன அழுத்தம் ஏற்பட்டாலும் அது சரியாக போயிடும். நீங்கள் அவசரப்பட்டீங்கன்னா தான் என்ன ஆகும், இந்த 5 நாள் நீங்கள் உழைச்ச உழைப்பு 2 நாளில் அவுட் ஆகிடும். ஓகேவா? ஸோ நீங்கள் கரெக்டாக ஃபுல் இன்வால்மெண்ட்டோட உங்கள் மேல் நம்பிக்கையுடன் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்களை அற்புதமாக முடிக்கக்கூடிய வாய்ப்பு வெள்ளிக்கிழமை மதியம் வரை இருக்குது. ஓகேவா? சரி, இப்போ நீங்கள் என்ன வழிபாடு இந்த சந்திராஷ்டமம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை மதியத்திலேருந்து சனிக்கிழமை ஃபுல்லாக என்ன வழிபாடு செஞ்சால் இது வந்து உங்களை மீட்டுக்கொள்ள முடியும்னா, மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க அம்மன் கோயில், மாரியம்மன் கோயில், முத்துமாரியம்மன் கோயிலில் போய் அங்கே போய் மனசார வழிபாடு செஞ்சுட்டு, அந்த கோயில் தீர்த்தம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த தீர்த்தத்தை வாங்கி குடிச்சிட்டு ஒரு சின்ன டப்பா மாதிரி வச்சுக்கோங்க. அந்த தீர்த்தத்தை அடைச்சி வச்சு மஞ்சள் போட்டு அதை என்ன பண்ணுங்க, அந்த 2 நாட்களும் முடிஞ்சளவு தலையை தேய்ச்சிக்கிறது, ஸோ தொளிச்சு விடுறது, இப்படிலாம் பண்ணீங்கன்னா கட்டாயமாக சந்திராஷ்டமம் என்ன பண்ணாது, உங்களை பாதிப்பு ஏற்படுத்தாமல் கஷ்டப்படுத்தாமல் சூப்பராக கொண்டு போகும். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரையும் மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசி அதன் மூலமாக மன அழுத்தம் இல்லாமல் வாழக்கூடிய ஒரு சிறப்பான வாரமாக இருக்க போகுது. மனசுல கொஞ்சம் வலியும் வேதனையும் அப்படியே புரட்டி போட்டுக்கிருக்கு. இதை செய்வோமா, அதை செய்வோமா, அப்படி செய்வோமா, இப்படி செய்வோமா, ரொம்ப யோசிச்சுருக்கீங்களா? இந்த யோசனையே இல்லாம செய், அதை செத்து மறை அப்படிம்பாங்களா, அதே மாதிரிதான் நினைச்சதை செய்ய போறீங்க. மனசை போட்டு டிஸ்டர்ப் பண்ணவே தேவையில்லை. உங்க மனம் போன போக்குல நீங்க போகக்கூடிய
ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் இருக்க போகுது. இந்த வாரத்துல ஞாயிற்றுக்கிழமை இருந்தே உங்களுக்கான ஒரு யோகம் தான். நீங்க என்ன விஷயத்தை யோசித்தாலும் அதை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கிரகம் உங்களுக்கு கொடுக்குது. ஸோ அதே போல நம்முடைய சிம்மராசி என்பவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் உள்ள தடை விலகும். உங்களுக்கு எங்கேயும் பணம் வர வேண்டி இருக்குனாலும் வந்துடும். ஸோ இல்லைன்னா உங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் கிடைக்கணும். ஸோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பணம் சார்ந்த விஷயத்துக்கு ஏற்கனவே முயற்சி எடுத்தீங்க, அது கிடைக்க மாட்டீங்கன்னு ஒரு தடை இருந்தா அந்த தடைகள் அனைத்தும் உடைக்கப்பட்டு இந்த வாரத்துல உங்களுக்கு தேவையான பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் உள்ள தடை விலக போகுது. அதே போல இல்லத்தரசிகளுக்கு இந்த வாரத்துல ஒரு மதிப்பும் மரியாதையும் அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான வாரமாக இருக்கு. ஸோ இவ்வளவு நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழப்பம் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோமே, நம்மளை இவ்வளவு இன்வால்மெண்டா இருக்குமே, ஏன் நம்ம புரிஞ்சுக்கிற மாட்டேங்காங்கன்னு நம்முடைய சிம்ம ராசியில் உள்ள இல்லத்தரசிகள் யோசிப்பாங்க. குடும்பத்துக்காக எல்லாரையும் அரவணைச்சு போய் பிள்ளைகளுக்காக அதாவது பெற்ற தாய் தகப்பனுக்காக கணவனுக்காக நம்ம வந்து எவ்வளவோ அட்ஜஸ்ட் பண்ணி போறோம். ஆனா யாருமே நம்ம புரிஞ்சுக்க மாட்டேங்காங்களே, ஒரு புரிதல் இல்லாத ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்து இருக்குமே அப்படிங்கிற எண்ணம் நம்ம சிம்மராசி பெண்களுக்கு இருந்தால் கவலையே படாதீங்க. உங்களுக்கான வாழ்க்கை துணையை சரியான முறையை தேர்ந்தெடுத்து அந்த வாழ்க்கை துணையின் செயல்பாடை வச்சு உங்க லைஃப்ல ஒரு பெரிய டேர்னிங்கே வரப்போகுது. நல்ல மாற்றம் இந்த கிரகம் உங்களுக்கு கொடுக்க ரெடியா இருக்கு. ஸோ அதே சிம்ம ராசியில் உள்ள இளைஞர்கள், நம்ம வேலைக்கு போகக்கூடிய இளைஞர்கள், வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு வாரம். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா திருமணத்துக்காக வரன் பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை நீங்க தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு சிறப்பான ஒரு வாரமாக கிரகம் என்ன பண்ணுது, உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கொடுக்குது. ஸோ அப்போ இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்காகங்கிறத நீங்க என்ன பண்ணணும், மைண்ட்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதை நோக்கி மட்டும் பயணிக்கணும். ஸோ அப்படி பயணிச்சிங்கன்னா உங்களை யாரும் மிஸ்யூஸ் பண்ண மாட்டாங்க. இதை என்ன பண்ணுவாங்க, தேவையில்லாத வார்த்தை சொல்லி உங்களை காயப்படுத்துவாங்க. ஸோ இதுல மட்டும் நீங்க கரெக்டா இருந்துட்டீங்கன்னா இந்த வாரம் இனிமையான வாரம் உங்களுக்கு. கன்னி ராசி நம்முடைய நேயர்களுக்கு இந்த வாரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொக்கிஷமான ஒரு சிறப்பான செயல்பாடுகள் நடக்க போகுது. ரொம்ப நாளா இது எப்படியா நடத்தி காட்டணும், இவங்களுக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும், இவங்க நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காங்க, இவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டணுங்கிற ஒரு லட்சியத்துடன் இருக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கு உங்க லட்சியம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான வாரம். நீங்க மனசுல பட்டதை வெளிப்படையா பேசுறதுனாலதான் நிறைய பிரச்சனை சந்திக்கீங்க. உள்ள ஒண்ணு வச்சு வெளியே ஒண்ணு பேசக்கூடிய குணம் உங்களுக்கு இல்லாதனாலதான் கன்னிராசிக்காரங்க கவலைப்படக்கூடிய நேரமே ஏற்பட்டது. ஸோ ஆனா இந்த வாரத்துல வந்து என்ன பண்ண போறீங்கன்னா, நீங்க அப்படியே இருக்க போறீங்க, இருந்தாலும் நெளிவு சுழிவுன்னு சொல்லுவாங்கல்ல, இடம் பொருள் ஏவலுக்கு தக்கன நம்ம என்ன பண்ணணும், நம்மளை மாத்திக்கணுங்கிற எண்ணமே இப்பதான் உங்களுக்கு வரப்போகுது. இப்பதான் உங்க புத்தியை கேட்டு நீங்க வேலை பார்க்குறீங்க. ஸோ அப்ப தப்பா இருக்கக்கூடாது, நான் உங்களுக்கு கிரக ரீதியா சொல்றேன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சிந்தனை எல்லாமே சூப்பரா இருக்குது. சும்மா ஸ்லோவா ஏதேனும் செய்யன்னு நினைச்சா கூட இந்த வாரத்தில் அப்படி இருக்க மாட்டீங்க, ஹை ஸ்பீட்ல வேலை வைப்பீங்க. உங்களுடைய ஒவ்வொரு வேலைக்கான அங்கீகாரம், உங்களுடைய ஒவ்வொரு விஷயத்துக்கான அங்கீகாரத்தை கிரகம் என்ன பண்ணுது, உங்களுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பை உறுதியா கொடுக்குது. ஸோ அதே போல கன்னி ராசியில யாராச்சும் இடம் விட்டு இடமாறணும், வேலையில இடம் விட்டு இடமாறணும், அல்லது ஊர்ல இடம் விட்டு இடமாறணும், வேற ஊருக்கு போகணும். ஸோ அப்படிங்கிற ஒரு சிந்தனை உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கலாம். உங்களுடைய சிந்தனைக்கு ஏற்ற ஒரு சிறப்பான செயல்பாடுகளை உங்களுடைய கிரகமைப்பு, ஐ மீன் கன்னிராசி என்பதற்கு இந்த கிரகமைப்பு என்ன பண்ணுது, இடமுட்டு இடமாறக்கூடிய யோகத்தையும் அதிகமான லாபத்தை தரக்கூடிய தன்மையும் கன்னிராசி என்பதற்கு கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகிறதுங்கிறது உண்மை. ஸோ அதே போல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எப்பயாச்சும் கொஞ்சம் பணம் கொடுத்து உதவி இருப்பீங்க. சார் அந்த பணம் வரவே மாட்டேங்க சார், உண்மையிலேயே நான் சொன்ன மாதிரி நீங்க சொன்ன மாதிரி நான் பணம் கொடுத்துட்டேன், என் பணம் எனக்கு வர மாட்டேங்க சார், வருமா அப்படிதான் என்னோட கேள்வியா இருந்துச்சுன்னு நினைக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கு நீங்க கொடுத்த பணம் உங்களுக்கு திரும்ப வரும். உங்களுடைய உழைப்பு வீண் போகாதுங்கிற ஒரு சிறப்பான செயல்பாடு இந்த வாரம் தொடக்கத்திலிருந்தே கன்னிராசி என்பவர்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயம், மன அழுத்தம் சார்ந்த விஷயங்களிலிருந்து விடுதலை 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 விடுதலை. துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த வாரத்துல வந்து பாத்தீங்கன்னா சவால்களை மிக எளிதாக வெற்றி பெறக்கூடிய வாரம். கடந்த வாரங்களையோ கடந்த மாதங்களையோ நீ எவ்வளவோ போராட்டங்களை சந்திச்சிருக்கலாம்.
ஆனா இந்த வாரத்துல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய போட்டியா இருந்தாலும் அப்படியே என்னன்னா கடுகு அளவுல அப்படியே சுருட்டிடுவீங்க. மழை போல உள்ள பிரச்சனைகளை கடுகு அளவுல சுருட்டி அதை என்ன பண்ணலாம், எளிமையாக உருட்டி விடக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் இந்த வாரத்துல உங்களுக்கு கோச்சார கிரகம் என்ன பண்ணுது, செயல்படுத்த போகுது. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, வேகமா ஓடுறது பிரச்சனை கிடையாது, கடைசியில யார் ஃபர்ஸ்டா வர்றது பார்க்கணும்ல அப்படிப்பாங்களா. அதே மாதிரிதான் கடந்த வாரங்களையோ கடந்த மாதங்களையோ உங்களை ஓவர்டேக் பண்ணி என்னென்னமோ பண்ணியிருப்பாங்க. கடைசி இந்த வாரம் தான் ஒரு ட்விஸ்ட்டுக்கு நடக்கும். நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் கரெக்டா சரியான மதிப்பு கிடைக்கும். நல்ல ஒரு அங்கீகாரம், சூப்பரா பண்ணீங்க சார், உங்களை மாதிரி யாரும் பண்ண முடியாது, நீங்க அவ்வளவு சூப்பரா பண்ணிக்கிங்க அப்படின்னு உங்களை கூட்டு வச்சு பாராட்டக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இந்த வாரத்துல கோச்சார கிரகம் அற்புதமான மாற்றங்களை அற்புதமான முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரத்துல நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்கள் திருமணம் சார்ந்த விஷயங்களுக்காக முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை துணை அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. சார் இந்த வாரத்தை ஆடிதானே ஓடிக்கிருக்கு, இருக்கட்டும், வரம் தேடுங்க. நீ வரம் தேட தேட என்ன இப்ப எடுக்கிற ஒரு சரியான முடிவுகள் ஆவணியில சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். அதனால நீங்க என்ன பண்ணலாம், உங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை இந்த வாரத்துல தேட ஆரம்பிக்கலாம். அதே போல கணவன் மனைவி ஒற்றுமை வந்து இந்த வாரத்துல சூப்பரா இருக்க போது. அதாவது கடந்த காலங்கள்ல நீங்க என்னென்ன விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப மனசு உடைஞ்சு போய் என்ன பண்ணே தெரியல, எப்படி ஃபாலோ பண்ணே தெரியலங்கிற நிலைமையில இருந்தீங்களோ, இந்த வாரத்துல எல்லா விதமான பிரச்சனையும் முடிவடைச்சிச்சு. நான் ஜம்முன்னு இருக்கேன், அப்படியே அற்புதமா போறேன், அற்புதமா என்னோட இந்த நாட்கள் எல்லாம் சிறப்பா இருக்குன்னு ஞாயிற்றுக்கிழமை வந்து சனிக்கிழமை வரையும் சூப்பரா இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பை கிரகங்கள் என்ன பண்ணுது, உங்களுக்கு வழிநடத்தி தருங்கிறது கிரக ரீதியான உண்மை. விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த வாரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களுக்கும் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எது கரெக்டான விஷயம், எதை செயல்படுத்தினா வெற்றி பெற முடியும், எதை வந்து தேவையில்லைன்னு ஒதுக்கலாம் அப்படிங்கிறத ஃபில்டர் பண்ணி அதை சக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு சிறப்பான வாரம். நீங்க ஃபில்டர் பண்ணி அவங்களை ஒதுக்குறீங்களோ இல்லையோ, உங்களுடைய வேகத்தையும் உங்களுடைய விவேகத்தையும் பார்த்து என்ன பண்ண போறாங்க, உங்களை கஷ்டப்படுத்தினவங்க இல்ல உங்களை டிஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே வந்த நபர்கள் என்ன பண்ண போறாங்க, ஆட்டோமேட்டிக்கா அவங்க என்ன பண்ண போறாங்க, உங்களை விட்டு கடந்து போகக்கூடிய சூழ்நிலை கிரகம் கொடுத்துரும். அப்ப விருச்சிக ராசிக்காரர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரத்துல மனசுல உள்ள பாரத்தை என்ன பண்ண போறீங்க, தூக்கி போட்டுட்டு அப்படியே ரிலாக்ஸா நீங்க நினைச்ச மாதிரி நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்களோ அது நடக்கும், அது எந்த மாற்றம் கிடையாது. சோ அந்த அளவுக்கு என்ன பண்ண போகுது, கிரகங்கள் உங்களுடைய சிந்தனைகளை உங்களுடைய செயல்பாடுகளுக்கு சரியான பாதை அமைச்சு கொடுத்து சிறப்பான வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான வாரமா இருக்கு. இந்த வாரத்துல புதிய உறவுகள்லாம் உங்களை தேடி வரும். ஏதாவது ஆன்லைன் மூலமாகவோ இல்லை ஆஃப்லைன் மூலமாகவோ ஒரு நட்பு கிடைக்கும். அந்த நட்பை சரியா ஃபில்டர் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இந்த புதிய நட்பு என்ன பண்ண போகுது, உங்க லைஃப்ல உங்களுக்கான ஒரு பெரிய அங்கீகாரத்தை கொடுக்க போகுது. இவ்வளவு நாட்களாக உள்ள உங்களுடைய நட்புகள்ல கிட்டத்தட்ட 90% உறவுகள் நட்பு எல்லாமே என்ன பண்ணுச்சு, உங்களை பயன்படுத்தினாங்க. ஆனா இப்ப வரக்கூடிய இந்த புதிய உறவு உங்களுக்கு பயனுள்ள விஷயங்களை, உங்களுக்கு மனதுக்கு பிடித்த விஷயங்களை நீங்க செயல்படுத்தி அதில் மகிழ்ச்சி ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பை கோச்சார கிரகங்கள் உறுதியா கொடுக்க போது. ஸோ பயன்படுத்திக்கிட்டே வச்சுக்கோங்க. இந்த வாரம் எல்லா நாட்களுமே உங்களுக்கு ஒரு இனிமையான அற்புதமான ஒரு மகிழ்ச்சியும் பொருளாதாரமும் கலந்த கலவையாக இருக்க போகுங்கிறது கிரக ரீதியான உண்மை. ஸோ விருச்சிக ராசிக்காரங்க இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரையும் சங்கடப்படாமல் கஷ்டப்படாமல் சந்தோஷத்தை மட்டும் அதிகம் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா மன வலிமையை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு வாரம். உங்க மனசுல உள்ள வலி வேதனை கஷ்டம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு என்னால முடியும், என்னால மட்டும்தான் முடியும் அப்படின்னு என்ன பண்ண போறீங்க, உங்களுடைய தன்னம்பிக்கையை நீங்க உறுதிப்படுத்த போறீங்க. ஸோ இவ்வளவு நாட்கள் உள்ள எல்லா தடைகளுமே உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு வாரமா இருக்கு.
இந்த வாரத்துல புதிய தொழில்களுக்கு முயற்சி எடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு முடிவு எடுப்பீங்க. புதிய தொழில்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிற தொழில் என்ன பண்ணலாம், ஒரு டெவலப் பண்ணக்கூடிய ஒரு சிறப்பான வாய்ப்புகள்லாம் கிரக ரீதியா இருக்கு. உங்க கூடவே இருந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள்ல டிப்ரெஷனை உண்டு பண்ண, உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்த உறவுகள், நட்புகள் அனைத்தும் உங்களை விட்டு என்ன பண்ண போறாங்க, அவங்களே ஆட்டோமேட்டிக்கா வளர போறாங்க. ஏன்னா நீங்க உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தவங்க கூட நல்லா இருக்கும்னு நினைச்சு அவங்கள சரி ரைட் நம்ம மூலமா நல்லா இருக்காங்கல்ல, நல்லா இருந்துட்டு போட்டுன்னு நினைச்சு விட்டு கொடுத்தீங்க. ஆனா அந்த பிரபஞ்ச கிரகங்கள் என்ன பண்ணுதுன்னா, உங்களுக்கான ஒரு லைஃப் உறுதி செய்யணும், நீங்க பட்ட கஷ்டத்துக்கு ஒரு சரியான தெளிவு வேணுங்கிறக்காண்டி உங்களுடைய வாய்ப்புகளை உங்களை பயன்படுத்த வைக்க போகுது. அப்ப அரசாங்க வேலை உள்ள தனுசு ராசி என்பவர்களுக்கு வேலையில கட்டாயமாக இந்த காலகட்டங்களில் ஒரு வெற்றி உண்டு. ஏற்கனவே கடந்த காலங்கள்ல நீங்க நேர்மையா உண்மையா கடமையா இருந்தா கூட நீங்க எதுவுமே சரியா இல்லைன்னு உங்க மேல ரிமார்க் பண்ணிருப்பாங்க. ஸோ அப்ப போலியான செயல்பாடு மூலமாக மனதளவு கஷ்டப்பட்ட தனுசு ராசி என்பவர்கள் இந்த வாரத்துல சரியான பாதையை நோக்கி பயணிச்சு இந்த உலகமே உங்களை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய எதிர்கால திட்டங்களை தீட்டுவீங்க. ஸோ அதன் மூலமாக நிறைய நன்மைகள் உங்களுக்கு கோச்சாக என்ன பண்ணுது கொடுக்கக்கூடிய வாய்ப்பு சூப்பரா இருக்கு. நீங்க எடுக்கிற எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றி பெறக்கூடிய சிறப்பான ஒரு வாரமாக எடுத்துக்கலாம். அதே போல உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு முயற்சி எடுக்கிறீங்க, அல்லது உங்க வீட்டுல யாரோ நபர்களுக்கு அண்ணனுக்கோ தம்பிக்கோ அக்காக்கோ தங்கச்சிக்கோன்னு கூட பிறந்த உறவுகளுக்கு ஏதேனும் திருமணம் சார்ந்த முயற்சி இருக்கீங்கன்னா ஸோ கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா டைம் கொஞ்சம் அதிகமாக எடுத்து பண்ணீங்கன்னா அவங்களுக்கான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிரகங்கள் என்ன பண்ணுது உங்களுக்கு கொடுப்பதற்கான சூழ்நிலைகள் கொடுக்குது என்பது நிதர்சனமான உண்மை. மகர ராசி என்பவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து வர சனிக்கிழமை வரையும் புதிய புதிய அத்தியாயம் எழுதக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதிய புதிய திட்டங்களை தீட்டுவீங்க, புதிய புதிய விஷயங்கள் மூலமாக உங்களை செயல்படுத்துவீங்க. இயக்க முடியாத விஷயத்தை கூட என்ன பண்ணுவீங்க இயக்கி அதன் மூலமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை இந்த வாரம் கோச்சார கிரகங்கள் கொடுக்குது. ஸோ இவனால அப்படியே ஒரு டிப்ரெஷன்ல இருக்கேன் சார், எவ்வளோ முயற்சி எடுத்துட்டேன், முயற்சிகள் எல்லாமே கரெக்டாக போயிட்டே இருந்துச்சு, திரும்பி பார்த்தா இதுக்கு ஃபெயிலியர் ஆகுது, திரும்ப மாட்டேங்கி கிட்டத்தட்ட 80% கடுமையான ப்ராசஸை கொண்டு போறேன், ஆனால் அந்த 20% என்னால் எதையுமே செய்ய முடியல. கடைசியாக என்னன்னா வாழ்க்கைன்னு உட்கார வேண்டிய நிலைமைகள் வந்துடுது. ஸோ இதை கடந்து எப்படி வரலாம், நான் எப்படி டெவலப் ஆக முடியும், என்னை எப்படி அப்டேட் பண்ண முடியும் அப்படிங்கிற சிந்தனையில இருந்த மகர ராசிக்காரர்களாக நீங்க இருக்கீங்கன்னா இந்த வாரம் எல்லா விதமான போராட்டத்துக்கும் முடிவு கிடைக்க போகுது. உங்களுடைய அங்கீகாரம் நிலைநாட்ட போறீங்க, உங்களுக்கான அந்தஸ்து கிடைக்க போகுது, உங்களுக்கான புதிய வாய்ப்புகள் தேடி வரப்போகுது. அந்த வாய்ப்புகளை சரியான முறையில நம்மளுடைய மகர ராசிக்காரங்க பயன்படுத்தி வேற லெவல் மகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களோட டேலண்ட்டை நீங்க ப்ரூவ் பண்ண போறீங்க. ஸோ அப்ப அந்த கூடவே சுத்திக்கிட்டு உங்களை குளிப்பறிச்சு வந்த கூட்டங்கள், உங்களை காயப்படுத்தி வந்த கூட்டங்கள் அனைத்துக்குமே சரியான பதிலடி கொடுக்கணும்னு ஆசைப்படக்கூடிய உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் என்ன பண்ணுது கோச்சார கிரகங்கள் கொடுக்குது. ஸோ அதே போல தன வரவுகளுக்கு சூப்பராகும், வேலையில இடமாற்றம் உண்டு, புதிய வாய்ப்புகளை பயன்படுத்துவது மூலமாக புத்துணர்ச்சி பெறக்கூடிய ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை பெறக்கூடிய வாரமாக இருக்கு. ஸோ இந்த வாரத்துல எந்த புதிய விஷயங்கள் வந்தாலும் உங்களுடைய உள் மனதை கேட்டுக்கோங்க, அது முன்னா முடியும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா வேற யார்ட்டையும் எதுவும் கேட்காதீங்க, உங்க உள் மனசுப்படி நீங்க செய்யுங்க. கட்டாயமாக இந்த வாரம் இறுதிக்குள்ள உங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை பெறக்கூடிய வாய்ப்பு மகர ராசி என்பவர்களுக்கு கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. கும்பராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரையும் புதிய புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு உறுதியா தேடி வரப்போகுது. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா தனியார் துறையில வேலை பார்க்கக்கூடிய நம்மளுடைய கும்பராசி என்பவர்களுக்கு மேல் அதிகாரிகள் மூலமாக ஏற்பட்ட அழுத்தம் போராட்டம் எல்லாமே கடந்து போகுது. ஏன்னா சரியான முறையில நேர்மையா வேலை பார்த்த உங்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ போலியான நபர்களுக்கு அங்கீகாரம் கொடுத்து உங்களை கஷ்டப்படுத்துறாங்களே, ரொம்ப டிப்ரெஷன் ஏற்படுத்துறாங்களே, நீங்க நினைச்ச விஷயங்களுக்கு
ஒரு விடை கிடைக்க போகுது. உங்களுடைய உண்மையான இன்வால்மெண்ட்டை பார்த்து உங்களுடைய மேல் அதிகாரியாக இருக்கட்டும் அல்லது உங்கள் ஓனராக இருக்கட்டும் உங்களுக்கான மரியாதை, மதிப்பு, அந்தஸ்து, அதே போல் பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்க போகுது. அதே போல் நம்முடைய கும்பராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிற கும்பராசி என்பவர்களுக்கு இந்த வாரத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான வாரம். இந்த வாரத்தில் குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்டு உங்கள் மேலே அன்பு செலுத்தக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு வாரமாக இருக்குது. ஸோ யாரெல்லாம் இந்த வாரத்தில் கும்பராசி என்பவர்களை லவ் பண்ணுறீங்களோ, சார் லவ் எல்லாருமே பண்ணதான் சார் செய்வோம், உண்மைதான். அந்த லவ்ல உண்மையான லவ்னு இருக்குல்ல, அந்த போலியான நபர்களுடைய சூழ்ச்சினால் மாட்டிக்கிட்ட கும்பம் கட்டாயமாக தப்பிச்சிருவீங்க. உண்மையான அன்பு உங்க மேல வச்சு நீங்க தான் உலகம், நீங்க தான் தன்னுடைய உலகம்னு காத்திருக்கக்கூடிய உங்களுடைய காதல் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு. காதல் மூலமாக அந்தஸ்தும் அதே போல பார்த்தீங்கன்னா ஒரு அங்கீகாரமும் பெறக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு வாரம். இரு பெற்றோரும் அனுமதியுடன், அதாவது தனிப்பட்ட மூலம் ஓடி போய் முடிக்கக்கூடிய கும்பம் எப்பவுமே கிடையாது. கும்பராசிக்காரங்க என்ன பண்ணுவீங்க, பேரண்ட்ஸோட அனுமதி வாங்குறதுக்கு எவ்வளவோ 95% முயற்சி எடுப்பீங்க. ஸோ அப்படிப்பட்ட முயற்சியில வெற்றி பெறக்கூடிய சிறப்பான ஒரு வாரமா இந்த வாரம் இருக்க போது. பொருளாதார தடை விலக போது. நீங்க ஏற்கனவே எங்கேயா பணம் கொடுத்து வச்சிருந்தீங்கன்னா அந்த பணம் வரல, எப்ப கிடைக்க போகுதுன்னு தெரியல அப்படிங்கிற வருத்தத்தில் இருந்தீங்கன்னா இந்த வாரத்துல அந்த பணம் கிடைப்பதற்குரிய வாய்ப்புகள் கிரக ரீதியா சூப்பரா இருக்கு. மீன ராசி என்பவர்களுக்கு இந்த வாரத்துல பாத்தீங்கன்னா வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான வாரமா இருக்கு. இந்த வாரத்துல பாத்தீங்கன்னா வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள், தங்க நகைகள் வாங்கக்கூடிய யோகங்கள், அதே போல பாத்தீங்கன்னா கடன் சார்ந்த பிரச்சனைக்கு மீண்டு கடன் சுமையிலிருந்து மீண்டு சரியான ஒரு ஐடியா பிக்ஸ் பண்ணுவீங்க. அதாவது கடன் இருக்கு, இந்த கடனை எப்படி அடைக்கலாம், எப்படி சமாளிக்கலாங்கிற ஒரு செட் ஆஃப் மைண்ட் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இவ்வளவு நாட்களாக ஐடியா வந்திருக்கும், ஆனால் அதை செயல்படுத்த முடியாமல் நிறைய குழப்பமும் வந்திருக்கும். ஸோ அது இல்லாமல் இப்போ என்ன பண்ண போறீங்க, உங்களுடைய சரியான சிந்தனைகள் மூலமாக உங்களுக்கு உள்ள இந்த அழுத்தம் சொல்லக்கூடிய ஹெல்த் சம்பந்தப்பட்டதோ அல்லது ஒரு கடன் சார்ந்த விஷயமோ அல்லது உறவுகள் சார்ந்த விஷயங்களையோ அழுத்தங்கள் இருக்கு அப்படின்னா அந்த அழுத்தங்களுக்கு ஒரு முடிவு இருக்கக்கூடிய சிந்தனைகள் இந்த வாரத்துல ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை வரையும் கிரகங்கள் எல்லாமே என்ன பண்ண போறாங்க, உங்களுக்கு சாதகமான முயற்சிகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. சார் ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி என் பணம் ஒருத்தவங்க வாங்கிட்டாங்க, ஸோ பணம் வாங்கிட்டு என்னை ஏமாத்துறாங்க, ஸோ அவங்க கொடுக்க மாட்டேன்னு நிற்காங்க, ஆனா மனச்சாட்சி பூர்வமா அவங்க பேசுறது கிடையாது. என் பணம் எனக்கு வேணும், நான் கொடுத்த பணம் எனக்கு வேணும், எனக்கான அங்கீகாரம் வேணும்னு எதிர்பார்க்கிற நம்முடைய மீனராசி என்பதற்கு உங்களுக்கான அங்கீகாரம் கொடுப்பதற்கான வாய்ப்பு கிரக ரீதியா உண்டு. ஸோ கொடுத்த பணம் திரும்ப வரும். அப்போ கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்காண்டி எவ்வளவோ போராடினீங்க, இப்போ அப்படிலாம் போராடாம எளிதான முறையில் உங்கள் லைஃப்பை நீங்கள் கொண்டு போகக்கூடிய சிறப்பான ஒரு அற்புதமான வாரம். இந்த வாரத்தில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உணவுகள், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பொருட்கள், பிடிச்ச மாதிரி வாகனங்கள், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நகைகள், இதில் ஏதேனும் ஒன்று அல்லது எல்லாமே வாங்கக்கூடிய யோகத்தை கிரகங்கள் கொடுக்க ரெடியா இருக்கு. ஸோ இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை முடிவு எடுத்துக்கோங்க. இந்த வாரம் உங்களுக்காக உங்களுடைய லைஃபுக்காக மட்டுமே சிந்திக்கணும். மற்றவங்களுடைய பிரச்சனைக்கு கேட்காதவங்க என்ன பண்ணக்கூடாது, ஏதாவது சிந்திக்கவும் கூடாது, செயல்படுத்தவும் கூடாதுங்கிற மாதிரி நீ இருந்துட்டீங்கன்னா மீனராசி என்பர்கள் இந்த வாரத்தில் பொருளாதாரத்தில் வெற்றியும் உண்மையான மகிழ்ச்சியும் பெறக்கூடிய சிறப்பான இனிமையான வாரமாக இருக்க போகுதுங்கிறது நிதர்சனமான உண்மை. நேர்களே, தற்போது வரை நீங்கள் மிக பொறுமையாக நிதானமாக இந்த வாரம் உங்களுக்கு இந்த வாரத்துல என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்கள்ல உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட போகுது, யார் யாருக்கெல்லாம் சந்தோஷமோ என்னென்ன விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கணும் அப்படிங்கிற பத்தி தெளிவா பார்த்துருக்கீங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா கோச்சார கிரகங்களுடைய பொது பலன். இந்த வாரத்துல கிரகத்துடைய அமைப்பை வச்சு சந்திரனுடைய செயல்பாடு மற்றும் மற்ற கிரகங்களுடைய செயல்பாடை வச்சு உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன், நான் கிரகத்தின் அடிப்படையில் உங்களுக்கு எதிர்கால வார பலன் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 20-30% உங்களுக்கு இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதக ரீதியான முழு விவரம் தெரிஞ்சுக்கணும்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணுவோம்.
ஸோ இந்த அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுடைய சுய ஜாதகத்தை மிக துல்லியமாக தெளிவாக நீங்கள் என்னென்ன விஷயங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறீங்களோ, எந்தெந்த விஷயங்களில் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்களோ அத்தனை விதமான விஷயங்களுக்கும் ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டையுமே செக் பண்ணி உங்களுக்கு துல்லியமாக கணக்கிட நான் ரெடியாக இருக்கேன். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பி போட்டுட்டு அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிட்டு என்ன பண்ணலாம், நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கட்டாயமாக உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் சொல்ல முடியும் என்பதை கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த நம்முடைய நேயர்கள் அனைவருக்கும் எனது மனதார நன்றியை கூறி தற்போது விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.